ஹாய். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம பிளாகில் வந்து பாப்புலர் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம பிளாகில் வந்து பாப்புலர் போஸ்ட் என்னதுன்னா, இப்போ வந்து உங்கள் பிளாகில் வந்து எது பாப்புலர் போஸ்ட்டோ அது வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆட் அ கெட்ஜெட் போயிட்டு அதுலேருந்து பாப்புலர் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேருந்து பாப்புலர் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த பாப்புலர் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஆல் டைம், லாஸ்ட் இயர், லாஸ்ட் 30 டேஸ்னு. நான் வந்து லாஸ்ட் 7 டேஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பாப்புலர் போஸ்ட் இன் வீக்குன்னு நான் வந்து டைட்டிலில் வந்து டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் 7 டேஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறேன், வியூ பிளாக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் வந்து பாப்புலர் போஸ்ட் இன் வீக்குன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டில் வந்து, அதாவது உங்கள் பிளாகில் போஸ்ட் பண்ணுற போஸ்ட் வந்து எது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கோ அந்த வந்து அந்த இதில் வந்து காமிக்கும். தென் வந்து நான் டெம்ப்ளேட் இப்போ போய் உங்களுக்கு காமிக்கிறேன். டெம்ப்ளேட்டில் போய் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கஸ்டமைஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டோட டைப்ஸ் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் டைனமிக் வியூஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவாக வந்து காமிக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் பிளாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரியே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், வேறு எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் தீம் வந்து நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி மாற்றி சூஸ் பண்ணிக்கேன். இப்போ இன்னொன்று உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு நான் இதே வேணும், இதே வச்சுக்கிறேன் நான். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரு தீம்ஸ் வந்து மாற்றணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ்டு போனீங்கன்னா அட்வான்ஸில் வந்து இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போஸ்ட் பேக்ரவுண்டில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபோன்ட் வந்து என்ன டைப்பு, அப்புறம் வந்து போல்டாக வேணுமா, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கலர் வந்து டெம்ப்ளேட்டுக்கு வந்து வேணும் அந்த மாதிரி நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் இதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட பிளாக் டைட்டில் வந்து எவ்வளோ சைஸ் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அப்ளை பிளாக் வந்து கொடுக்குறேன், அப்ளை டு பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ வந்து எனக்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து உங்களுக்கு என்னோடய பிளாக்கு போய் நான் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய பிளாக்கு போகிறேன். என்னோடய பிளாகில் வந்து வியூ பிளாக் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எனக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. தென் வந்து பாப்புலர் போஸ்ட் இன் வீக்குன்னு சொல்லிட்டு வந்து காமிக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் வந்து டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இல்லை பாப்புலர் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலுமே வந்து இதுதான். ஸோ சிம்பிளானது தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.